ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது 11th கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் எப்படி 70க்கு வந்துட்டு மேக்ஸிமம் மார்க் வந்துட்டு கம்மியான லெசன்ஸ் ஓரளவு கவர் பண்ணால் கூட இந்த ஒரு 5 லெசன்ஸ் கவர் பண்ணால் கூட அவங்களால மேக்ஸிமம் மார்க் எடுக்க முடியும். ஸோ ஒவ்வொரு லெசன்ல இருந்துட்டும் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத தான் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்தளவில் நம்மளுக்கு இதுல இருந்து ஒரு 5 மார்க் வரும். அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 இதுல இருந்தா மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து 5 மார்க்னு பார்த்தோம்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா, அதாவது எளிய விகித வாய்ப்பாடுல இருந்து வரக்கூடிய கணக்குகள் அது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றது. இதுதான் ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்தளவுல. இதை தவிர்த்து இதுல கொஸ்டினா கேட்கணும்னா என்ன பண்ணலாம், 2 மார்க் 3 மார்க் தான் என்ன பண்ணுவாங்க, சப்டிவிஷனா கொடுத்து நம்மளுக்கு கேட்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து ஒரு 5 மார்க் இருக்கா. அதுக்கப்புறம் சிக்ஸ்த் லெசன்ல 2 5 மார்க் தான். ஸோ இதுல 2 5 மார்க், இதுல 2 5 மார்க் இருக்கு. ஸோ வேண்டர்வால்ஸ் சிக்ஸ்த் லெசனை பொறுத்தளவுல என்ன கொஸ்டின் இருக்கு, வேண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் வேண்டர்வால்ஸ் சமன்பாடு, அதுக்கப்புறம் அந்த வேண்டர்வால்ஸ் சமன்பாட்டில் இருந்து நிலைமாறு மாறிலி கணக்கிடுதல், கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் கால்குலேஷன். இந்த 2 5 மார்க் தான். இதுல இருந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுல 10 மார்க் ஆச்சா. அப்புறம் லெசன் 8ல 5 மார்க் இருக்கு. அதாவது என்ன கொஸ்டின், கேபிகேசி தொடர்பு, பிசிஎல்5 உருவாதலுக்கான கேபிகேசி, அமோனியா உருவாதலுக்கான கேபிகேசி அமோனியாவுக்கு வர்றது, பிசிஎல்5 சிதைவடைதலுக்கானது, நெக்ஸ்ட் வேண்ட் ஹாஃப் ஈக்குவேஷன், ஹச்சை உருவாதலுக்கான கேபிகேசி. ஸோ இதுல இருந்துட்டு என்ன வந்துடும், ஒரு 5 மார்க். ஒருவேளை இதை தவிர்த்து இதுல 5 மார்க்னா 2 மார்க் 3 மார்க்ஸ் தான் கம்பைண்டா கேட்கணும். ஓகே, லாஸ்ட்டுக்கு முந்தின வருஷம் இதுல வந்துட்டு என்னதான் வந்துச்சு, 2 மார்க் 3 மார்க் தான். ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் கேட்டு விட்டாங்க. லெசன் 10ல இதே மாதிரி 5 5 மார்க். எம்ஓ டயக்ராம் ஃபார் ஆக்சிஜன், நைட்ரஜன் மூலக்கூறு ஆர்பிட்டால் வரைபடம், அதுக்கப்புறம் CO மூலக்கூறு உருவாதலுக்கானது, எம்ஓ தியரி மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை, விபி தியரி விபி கொள்கை. ஸோ இதுல இருந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வந்துடும். லாஸ்ட்டுக்கு முந்தின வருஷம் இதுல கேட்டிருந்தது எம்ஓ தியரி மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை. நெக்ஸ்ட் லெசன் 2 பொறுத்தளவுல 5 மார்க்னா எத்தனை இது இருக்கு, டி பிராக்லே ஸ்டார்டிங்கர் ஈக்குவேஷன், டி பிராக்லே கோணம் இந்த குவாண்டம் ஆக்கல். ஸோ 3 5 மார்க் இருக்கு. ஸோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின். ஓகேவா? யாரெல்லாம் இருக்காங்க, டி பிராக்லே ஈக்குவேஷன், டி பிராக்லே இதுல அந்த குவான்டைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின், கோணம் இந்த குவாண்டம் ஆக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஸ்டார்டிங்கர் டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்டார்டிங்கர் ஈக்குவேஷன், ஸ்டார்டிங்கர் சமன்பாடு. ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஒன்று இதுல ஒரு கொஸ்டின், இதுல ஒரு கொஸ்டின், இதுல ஒரு கொஸ்டின். ஸோ எத்தனை 5 மார்க் ஆச்சு, 5 5 மார்க் ஆச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இதுல என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு 5 5 மார்க் ஆச்சு. ஒருவேளை 5ல் 1 உங்களுக்கு தெரிலனா கூட உங்களால என்ன பண்ண முடியும், 4 5 மார்க். ஸோ எத்தனை அது 20 மார்க் உங்க கையில இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் லெசன்ல எல்லா 2 மார்க்குமே படிக்கணும், ஒரு கொஸ்டின் கூட விடக்கூடாது. புக் பேக்ல இருக்குது, இன்சைட்ல இருக்குது எல்லாமே. கிராம் ஈக்குவலன் மாசு, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாசு, அதாவது கிராம் சமான நிறை, ஒப்பு அணு நிறை, ஆக்சிடேஷன் நம்பர் ஆக்சிஜனேற்ற எண்ணு, மோல் டெஃபினிஷன் மோல் வரையறு, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் வேறுபடுத்துக, லிமிட்டிங் ரியேஜென்ட் வினை கட்டுப்பாட்டு காரணி. ஓகேவா? அந்த கொஸ்டின்ஸ் எதையும் விடக்கூடாது. இது போக ஃபர்ஸ்ட் லெசன்ல நீங்க பார்க்க வேண்டியது, ஃபர்ஸ்ட் லெசன்ல மோலார் மாஸ் கால்குலேஷன் பார்த்து வைக்கணும், மோலார் நிறை கணக்கிடுதல், ஈக்குவலன் மாசு சமான நிறை கணக்கிடுதல் இது தெரியணும், ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறது தெரியணும், ஆக்சிஜனேற்ற எண் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நம்ம சேனல்ல நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், பாருங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் இவ்வளவு நீங்க கம்ப்ளீட் பண்ணாலே உங்களால என்ன பண்ண முடியும், ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க் பிளஸ் ஒரு 5 மார்க் அடிக்க முடியும். சிக்ஸ்த் லெசன்ல லா கொஸ்டின்ஸா இருக்கக்கூடிய எல்லாமே சிக்ஸ்த் லெசன்லயும் மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின்ஸும் நீங்க படிச்சீங்கனாலே கன்ஃபார்மா உங்களால என்ன பண்ண முடியும், ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க். உங்களுக்கு ஒருவேளை 5 மார்க்ல இந்த 2 கொஸ்டின் இல்லாம கேட்டாங்கனாலும் 2 மார்க் 3 மார்க் சேர்த்து தான் கேட்பாங்க. பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, டால்டன்ஸ் லா, கே-லூசாக்ஸ் லா, பாயில் விதி, சார்லஸ் விதி, டால்டன் விதி, கே-லூசாக் விதி, அவாகட்ரோ ஹைபாதிசிஸ் அவாகட்ரோ கருதுகோள்,
ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், நல்லியல்பு வாயு சமன்பாடு, ஜூல் தாம்சன் எஃபெக்ட், ஜூல் தாம்சன் விளைவு, இன்வர்ஷன் டெம்பரேச்சர், எதிர்மாறு வெப்பநிலை, அதுக்கப்புறம் மெத்தட்ஸ் ஃபார் லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேசஸ், வாயுக்களை திரவமாக்க பயன்படும் பல்வேறு முறைகள், கம்ப்ரசபிலிட்டி ஃபேக்டர், அமுக்குத்திறன் காரணி, கிரகாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன், டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஃப்யூஷன் எஃப்யூஷன், கிரகாமின் வாயு விரவுதல் விதி, பரவுதல் விரவுதலுக்கு வேறுபடுத்துக. ஸோ இதுல ஒரு கொஸ்டின்மே நீங்க ஸ்கிப் பண்ணிடக்கூடாது, எல்லாமே இதுல படிச்சு வைக்கணும் 6th லெசனை பொறுத்தவரை. ஸோ அதுலயே உங்களால என்ன பண்ண முடியும், ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லெசன் 8 பொறுத்தளவுல கம்மியான அளவு தான் 2 மார்க் 3 மார்க்ஸ். லீசார்ட்லியர் பிரின்சிபல், லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன், நிறைத்தாக்க விதி, ரியாக்ஷன் குவாட்டன்ட், வினை குணகம் வரையறு, வேற புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ஓரளவு நீங்க கவர் பண்ணி வச்சாலும் லெசன் 8ல இருந்து என்ன பண்ண முடியும், உங்களால ஒரு 2 மார்க் அல்லது ஒரு 3 மார்க் உங்களால அட்டன் பண்ண முடியும். லெசன் 10ல கன்ஃபார்மா அந்த 5 5 மார்க்ல என்ன வந்துடும், ஒரு கொஸ்டின் ஒரு 5 மார்க் உறுதியா வந்துடும். ஸோ அது போக இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க்ஸ் படிச்சுக்கணும். ஓகேவா? லெசன் 2ல கம்மியான அளவு கொஸ்டின்ஸ் தான். ஸோ அது படிச்சீங்கனாலும் உங்களால என்ன பண்ண முடியும், ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் எழுத முடியும். லெசன் 2ல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு, ஹெய்சன்பெர்க் நிச்சயமற்ற தன்மை கோட்பாடு, பவுலி எக்ஸ்க்ளூஷன், ஆஃபா பிரின்சிபல், ஹன்ஸ் ரூல், இந்த 3ல கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வந்தே தீரும். பவுலி தவிர்க்கை விதி, ஆஃபா தத்துவம், கூண்டு விதி, அதுக்கப்புறம் N+L ரூலு, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறது, அதாவது எலக்ட்ரான் அமைப்பு எழுதுறது கன்ஃபார்மா தெரியணும். இது எப்படி எழுதணுங்கிறத நம்ம சேனல்ல சொல்லி கொடுத்துருக்கோம், பாருங்க. கண் மதிப்பீடுல இருக்கும், அதுக்கப்புறம் புக் பேக்ல இருக்கக்கூடியது CR3+, Mn2+ஓட எலக்ட்ரான் அமைப்பு எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்லாம் கம்பல்சரியிலே கேட்டிருக்காங்க முன்னாடிலாம். ஓகேவா? ஸோ இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கணும். இவ்வளோதான் நீங்க கவர் பண்ணாலே உங்களால 70க்கு 40க்கு மேல, 40ங்கிறத நான் மினிமம் ஸ்கோர் சொல்றேன். ஸோ 40க்குல உங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இவ்வளோதான் நீங்க கவர் பண்ணிட்டு அடுத்து மற்ற லெசன்ஸை பார்த்தீங்கனாலே ஓகே. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, அந்த டாபிக் எடுத்து விடுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.